வணக்கம் மக்களே, வெல்கம் டு செந்தாலை டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நான் உங்கள் வினோத் பாஸ்கரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டீம் நேவிஸ் ஒர்க்ஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் செக் பண்ணணும் அப்படின்றத தான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஒவ்வொரு டிசிப்ளினுக்கும் தனித்தனியாக நான் வீடியோ போடுறேன். இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசிப்ளினுக்காக. ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 3D மாடலில் என்னென்ன மாடல் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜங்ஷன் பாக்ஸஸ், கேபினெட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபயர் அண்ட் கேஸ் டிவைசஸ் இது எல்லாமே மாடல் பண்ணுவாங்க. சரி, மாடல் பண்ண ஐட்டமை எப்படி ரிவ்யூ பண்ணணும், அது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்குறதுக்காக இந்த வீடியோ. இது கூடவே ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்டு ட்ரிக்ஸ் மாதிரி சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு ரியல் ப்ராஜெக்டோட டம்மி டேட்டா, ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி ஒரு டம்மியாக டேட்டாவை மாடல் பண்ணி அதை எடுத்திருக்கோம். நாங்கள் எப்பயுமே ரியல் ப்ராஜெக்ட்ஸை ஷேர் பண்ணுறது கிடையாது, அது வந்து பண்ணவும் கூடாது. ஸோ அது மாதிரியே ஒரு ப்ராஜெக்டோட ஒரு டம்மி டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக அது இருக்கிற எல்லாமே இருக்காது, பட் அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த பர்டிகுலர் ரிவ்யூ நேவிஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. ஸோ அந்த ஃபெமிலியாரிட்டிக்காக தான் இந்த வீடியோ போட போகிறோம். இது ஒரு 1 hour லெங்க் இருக்கிற ஒரு வீடியோ. பொறுமையாக ஒரு ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் நீங்கள் திடீர்னு டேரெக்டாக நேவிஸ் ஒர்க்ஸ் ஓப்பன் பண்ணி போய் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஈவன் தோ ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இன்ஜினியராக இருந்தால் கூட ரிவ்யூ ஃபைல்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஃபெமிலியராக இருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உடனே வந்து ஓவர்வெல்ம் ஆகிடாதீங்க. ஓவர்வெல்ம்னா ஒரு மாதிரி சலிப்பாகி, இது ஓகே நம்ம டிசைனர்ஸ்டே போயிட்டு சப்போர்ட் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிடுவாங்க நிறைய இன்ஜினியர்ஸ். இது நான் ப்ராக்டிக்கலாக என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். பட் இது அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது, ஓகேங்களா. முதல்ல உங்களுக்கு மவுஸ் ஆப்ரேட் பண்ணுறது ஈஸியாக வருதான்னு பாருங்கள், ஓகேங்களா. ஏன்னா 3 dimensional மாடலிங் அப்படின்னாலே நமக்கு மவுஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மவுஸோட லெஃப்ட் கிளிக்கு, ரைட் கிளிக்கு, மிடில் மவுஸ், ஓகேங்களா. இது 3 தான் வந்து உங்களோட மெயின் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, நேவிஸ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணுங்க, இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த வியூ 3D வியூ பேனல், ஓகேங்களா. இதை வச்சுட்டு டிஃப்ரெண்ட் வியூஸ் வைக்க பாருங்கள். இதை வச்சு நீங்கள் பழக ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிக்கும். இப்போ நான் வந்து நார்த் சிம்பிள் மேலே இருக்கிற மாதிரி டாப் வியூவில் வச்சுக்கிறேன். இதுதான் டிஃபால்ட் பிளான்ட் நார்த். நான் இப்போ இந்த மாதிரி நார்த் வச்ச உடனே என்னது பாருங்களேன், ஒரு மாதிரி ஒரு ஓரத்தில் என்னோட 3D மாடல் மூவ் ஆகிடுச்சு. அதுக்கு ரீசன் என்னென்னா, நம்ம ஆப்ஜெக்ட் மாடல் பண்ணும் பொழுது மாடலில் ஏதோ ஒரு ஐட்டத்தை ஏதோ ஒரு பார் தள்ளி நம்ம மூவ் பண்ணி வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும், ஓகேங்களா. நீங்கள் மாடல் பண்ணியிருக்கிற ஒரு ஐட்டம் உங்கள் ஏரியாவை விட்டு சம்மந்தமே இல்லாமல் பாட்டமில் கொடுத்துருக்கதால இந்த பிரச்சனை வருது, ஓகேவா. அதனால் வந்து நமக்கு ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய பேர் பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ கிளாரிட்டியாக இருங்க. நீங்கள் நேவிஸ் ஒர்க்ஸில் ஃபிட் வியூ கொடுத்து பார்த்தும் உங்களுக்கு வியூ கரெக்டாக வரல அப்படின்னா அது உங்கள் மிஸ்டேக் இல்லை. மாடல் பண்ணும் பொழுது மாடலில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் ரொம்ப தள்ளி வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா. சரி, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது? ஓகே, அதுக்கு முதல்ல உங்களுக்கு செலெக்ஷன் ட்ரீனா என்னன்னு தெரியணும். செலெக்ஷன் ட்ரீனா நீங்கள் மாடல் பண்ணியிருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். இந்த பர்டிகுலர் மாடல் வந்து AutoCAD பிளான்ட் 3Dயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது. ஸோ நான் செலெக்ஷன் ட்ரீயை கிளிக் பண்ண உடனே எனக்கு அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள், ஓகேங்களா. இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஃபைல் நேமு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு, ஓகேங்களா, ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் அப்படின்னு நான் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம்னு கொடுத்த உடனே என்னோட ஆப்ஜெக்ட் வந்து சென்டரில் வந்துடுச்சு, ஓகேங்களா. அதே போல் நேவிஸ் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் பை டிஃபால்ட்டாக நீங்கள் எந்த ஐட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்களோ அது ஃபுல்லாக ப்ளூ கலரில் தெரியும். நம்ம இப்போ என்டையர் மாடலே செலக்ட் பண்ணியிருக்கிறதால நமக்கு எல்லாமே ப்ளூ கலரில் தெரியுது, ஓகேங்களா. ஸோ அதே போல் நான் ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்கள், இங்கே டைரக்ஷன் வியூ மாறிடுச்சு. இப்போ எதனா நார்த் கொடுக்குறேன், டாப் நார்த், ஓகேங்களா. ஸோ இந்த லெவலில் பார்த்தா என்ன ஆயிடுது, எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறதுக்காக இந்த இடத்த வச்சு கொடுத்தோன்னே என்ன ஆயிடுதுன்னா என்னோட என்டையர் மாடல் ரொம்ப குட்டியுண்டு தெரியுது, ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போது வேறு ஆப்ஷன்ஸ் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸ் செலக்ட் பண்ணி ஃபோக்கஸ் கொடுத்து பார்க்கலாம். இப்போ சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் டீம், ஓகேங்களா. இதுக்கு நான் இப்போது ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் தரேன். இதுக்கு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்த உடனே அது பாருங்களேன் கொஞ்சம் மூவ் ஆயிடுச்சு. ஏன்னா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐட்டமோட மொத்த ஏரியா வந்து இந்த இந்த பாயிண்ட்டுக்குள்ளார முடிஞ்சிருது. இதுவே இந்த ஆப்ஜெக்ட்ஸ் டோட்டல் பிளான்ட்டை செலக்ட் பண்ணும் பொழுது இன்னும் சம் ஆப்ஜெக்ட்ஸை டாப் சைடு நார்த் சைடில் மாடல் பண்ணியிருக்கிறதால அது நமக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்த உடனே நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி பிளான் நார்த் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும்
என்டையராக உங்களோட ஆப்ஜெக்ட் இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இந்த லொக்கேஷனில் இருக்குது, நம்மளோட நார்த் இந்த இடத்துல இருக்குது. சரி, இப்போது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சைட்டுக்குள்ளார இல்லை ஹைரார்க்கிக்குள்ளார ஒரே ஒரு ஆப்ஜெக்டை இவ்வளோ தூரம் தள்ளி போட்டிருக்கிறதால தான் இந்த பிரச்சனை. இந்த ஆப்ஜெக்டையும் அவங்க இங்கேயே மாடல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் எல்லா சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ஆப்ஜெக்ட்ஸும் நமக்கு ஃபுல் க்ளீனாக ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிச்சிருக்கும். சரி, எலக்ட்ரிக்கல் போய் பார்ப்போம். ரைட் கிளிக், ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம், திரும்ப அதே டாப் வியூ. ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து இங்கே டாப்பில் ஒரு ஐட்டமும் பாட்டமில் ஒன்றும் மாடல் பண்ணியிருக்கலாம். அதனால தான் நமக்கு இந்த மாதிரி தெரியுது. ஓகேங்களா? அடுத்த டிசிப்ளின், திரும்ப ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம், திரும்ப நார்த் பிளான் பண்ணுறேன். இப்போ பாருங்களேன், இந்த எக்யூப்மெண்ட்டில் சிவிலுக்கு வந்து மேலே தெரிஞ்சிச்சு, எக்யூப்மெண்ட் பாட்டமில் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்யூப்மெண்ட் ஹைரார்க்கியில் ஏதோ ஒரு எலமெண்ட்டை கொண்டு போயிட்டு இந்த கார்னரில் வச்சுட்டாங்க. அதனால தான் நமக்கு ஓவரால் பிளான்ட்டை சூஸ் பண்ணும் பொழுது இந்த ஐட்டம்ஸ் வந்து சென்டரில் தெரியுது. நார்த் எக்ஸ்டர்ன்லையும் நார்த் மோஸ்ட்லேயும் ஏதோ ஒன்று மாடல் பண்ணியிருக்காங்க, அதை எக்யூப்மெண்ட் ஜோனுக்குள்ள பண்ணியிருக்காங்க. சவுத் மோஸ்ட்டை சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே ஜோன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு சிவில் ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணும்போது என்டையர் பிளான்ட் வந்து நார்த்தில் வந்துடுது, அதோட எக்ஸ்டெண்டட் ஐட்டம் சவுத்தில் காட்டுது. இப்போ எக்யூப்மெண்ட்டை சூஸ் பண்ணும்போது என்டையர் பிளான்ட் வந்து சவுத்தில் போயிடுது, அதோட எக்ஸ்டெண்டட் டம்மி ஆப்ஜெக்டோ இக்னோரபிள் ஆப்ஜெக்ட் வந்து நார்த் மோஸ்ட்டில் மாடல் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 3D மாடலிங்கில் ஒரு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட். பட் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ட்ரைனிங்காக ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட டம்மி மாடல், அதனால தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். ரியல் டைம்லேயே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்தால் நீங்கள் பேனிக் ஆகாமல் நம்ம தான் தப்பாக பண்ணுறோன்னு நினச்சிக்காம இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கிளாரிட்டியாக கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இது இல்லை, ஒரு சின்ன விஷயம். அதை சரியாக புரிஞ்சுக்காதான் அதை நம்ம வந்து அதோட இக்னோர் பண்ணிவிட்டு டிசைனர்ஸோ இல்லை வேறு யாரையோ டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். சரி, இப்போ பைப்பிங் டிசிப்ளின் இவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துருவோம். ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுக்குறேன். ஓகே, டாப் வியூ தரேன். ஸோ பைப்பிங் டிசிப்ளின்லேயும் என்ன ஆகுதுன்னா இது சவுத் மோஸ்ட் வரதால இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஐட்டம் தெரியுதா? ஸோ இது மேபி பைப்பிங்கில் இருக்கலாம். இதுவுமே என்னோட அசம்ஷன் தான். ஸோ இதை என்ன கன்ஃபார்ம் பண்ணல. பட் எனக்கு ஒரு ஐட்டம் நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன்னா இது என்டையர் ஸ்க்ரீனுக்குமே ஃபுல்லாக தெரியும். அதை நான் அடுத்ததில் காட்டுறேன். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் டீம் அவங்களோடது. ஓகேங்களா? இதுக்கும் ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே சென்டரில் வந்திருக்கு, டாப் வியூ தரேன். பார்த்தீங்களா? ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐட்டம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பை எப்பயுமே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சில மிஸ்டேக்ஸோடு இருக்கும், இந்த டைம் இந்த வீடியோவில் இது கரெக்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்காவாக ஃபிட் வியூ வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக மாடல் பண்ணிங்கன்னா என்டையர் ஏரியாவை சூஸ் பண்ணி ஃபிட் வியூ கொடுத்து நார்த் ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு நார்த் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி தான் வரும். ஓகேங்களா? சரி, இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஒரு 10 to 15 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். சரி, இப்போ ஒரு டிப் கொடுக்குறேன். இதில் சிஎஸ்சினா சிவில் ஸ்ட்ரக்சரல் ஆர்கிடெக்சரல், எலக்ட்ரிக்கல், எக்யூப்மெண்ட்டு, மெக்கானிக்கல், பைப்பிங், இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? இவ்வளோ தான் டிசிப்ளின்ஸ் இருக்கும். ஃபயர் அண்ட் கேஸு, டெலிகாம் எல்லாமே பார்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே வந்துடும். பைப்பிங்குள்ளாரே வந்து ப்ராசஸ் சேஃப்டி ரிலேட்டடான ஃபயர் ஹைட்ரண்ட் இதெல்லாம் பைப்பிங்குள்ளார இல்லைனா மெக்கானிக்கலுக்குள்ளே வந்துடும். எல்லா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸும் இதுக்குள்ளே வந்துடும். சிவில் ஸ்ட்ரக்சரல்ஸ் இந்த ஹைரார்க்கியில் வந்துடும். ஓகேங்களா? இது டிசிப்ளின் வைஸ். இப்போ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இது இன்ஸ்ட்ருமெண்டேஷனோட பர்டிகுலர் ஐட்டம். இப்போ நான் இந்த ஒரு ஃபோல்டரை ஓப்பன் பண்ண உடனே இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ். ஓகேங்களா? பிஏஆர். ஓகேங்களா? ப்ரீ அசம்பிள்டு ரேக். இந்த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் அது கூட நேமிங் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அதில் நான் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஆட்டோகேட் பிளான்ட் 3Dன்றதால டிராயிங் ஃபைல் நேம்லேயே வந்துருச்சு. நீங்கள் இதுவே E3Dயில் S3Dயில் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த சைட் ஆர் ஜோன் அந்த மாதிரி ஹைரார்க்கி நேம் வந்திருக்கும். ஓகேங்களா? அதே ஆப்ஷன் ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு டாப் வியூ கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஏரியாக்குள்ளே கவர் ஆகிடுது. இதில் என்ன இருக்குது அப்படின்னா இவ்வளோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்ற ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதுக்குள்ளார நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் வந்து லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா என்ன தெரியுதுன்னா இதுதான் என்னோட ப்ரீ அசம்பிள்டு ரேக். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஏரியா இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரீன் விண்டோவில் தெரியுது இல்லையா, இந்த ஏரியா தான் இந்த பிஏஆர். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு டாப் வியூ வச்ச உடனே எனக்கு ஸ்க்ரீனில் வேறு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து என்னோட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் தான் தெரியணும். சாரி, தப்பாக செலக்ட் பண்ணிட்டேன்.
இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் தான் ஸ்க்ரீனில் தெரியணும், மற்ற எதுவும் தெரியக்கூடாது. அப்போ எனக்கு தெரிஞ்சிடும்ல நான் ஃபிட் பண்ணியிருக்கிறது கரெக்டான்ட்டு. இதில் இப்போ பைப்பிங்கு எல்லா டிசிப்ளினும் இருக்கிறதால இந்த பர்டிகுலர் மாடலில் இருக்கிற எந்த ஐட்டம்ஸ்லாம் என்னென்னு நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, திரும்ப ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் அன்செலக்டட்னு கொடுங்க. மற்ற எல்லா டிசிப்ளின் ஐட்டமும் மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் மாடியூல்குள்ளார ஏரியாக்குள்ளார இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம்ஸ் இவ்வளவு தான். சரிங்களா? இப்போ இது ஈஸியாக தெரியுது. எப்போயுமே பார்த்தா ஒரு மாதிரி நான் பிளான் வியூவில் தான் வச்சிருக்கிறேன். ஆனாலும் ஒரு வியூலாம் பார்த்தா இன்க்ளைண்டாக தெரியுது. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வியூ பாயிண்ட் போயிட்டு இந்த பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு வியூ இருக்குது. இது ரொம்ப கிளியராக கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூம் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து எஃப்ஓவி ஃபீல்ட் ஆஃப் வியூ சம்திங். இந்த பாயிண்ட் எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ரொம்ப ஒட்டி வச்சிங்கன்னா பக்காவாக ஜூம் ஒரிஜினலாக காட்டும். கொஞ்சம் எல்லாமே தெரிகிற மாதிரி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரி, இந்த பர்ஸ்பெக்டிவ் மாற்றிட்டு ஆர்த்தோகிராஃபிக்னு கொடுத்தீங்கன்னா பிளான் வியூ எக்ஸாக்டாக ஃபிட்டாக தெரியும். ஜென்ரலாக நீங்கள் 3D மாடலில் பிளான் வியூ வச்சு பழகி இருந்தீங்கன்னா இல்லை லேஅவுட்லாம் பார்க்கும்போது இந்த வியூவில் தான் தெரியும். ஏன் வந்து நம்ம பர்ஸ்பெக்டிவில் கொடுக்காம ஆர்த்தோகிராஃபிக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா, சாரி, ஆர்த்தோகிராஃபி கொடுக்காம பர்ஸ்பெக்டிவ் கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் நான் வந்து இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இந்த பர்டிகுலர் ஃபோல்டரில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்க்குறோன்னா எப்படி பார்க்குறதுன்னு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஹைட் அன்செலக்டட்ன்ற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணி விட்டுறேன். எனக்கு வழக்கம் போல் எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியுது. ஓகேங்களா? ஆல்ரைட். இப்போ பாருங்களேன், ஆர்த்தோவில் வச்சு பார்க்கும் பொழுது 3D மாடல் கொஞ்சம் ஒரு மாதிரி லைக் ஃபுல் பிளான் வியூவில் பார்த்தா ஒரு ஈஸியான வியூ மாதிரி தெரியாது. எல்லாமே வந்து லைன் போட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதுக்கு பதிலாக பர்ஸ்பெக்டிவில் வச்சு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ண அந்த ஐட்டம் ஸ்லைடாக ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் தெரியும் போது உள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், பைப் லைனு இதெல்லாம் லைன் மாதிரி தெரியாமல் ஆப்ஜெக்ட் மாதிரி தெரியும். இப்போ இதே வியூவில் நான் வந்து ஆர்த்தோகிராஃபிக் வைக்கிறேன். எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். டாப் வியூவில் ஒரு ஐசோமெட்ரிக் பார்க்குற மாதிரி தெரியாது, வெறும் மேலே டாப் வியூவில் வந்து டிராயிங் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் பர்ஸ்பெக்டிவாக பார்க்கும்போது ஒரு 3D வியூவோட ஆப்ஜெக்ட் நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் கிடைக்கும். இந்த டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் டிஃப்ளெக்ட் ஆகி காட்டும். இதுதான் பர்ஸ்பெக்டிவ் அண்ட் ஆர்த்தோகிராஃபிக் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது புரிஞ்சிருச்சா? இன்னும் 4-5 ஐட்டம் எடுத்து செக் பண்ணி பார்த்துருமா? ரைட் கிளிக் பண்ணுறேன், ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் தரேன். ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்தோன்னே என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இதோட வியூவே டில்ட் ஆகி ஏதோ ஒரு பக்கமாக மாறி நிற்கிது. எனக்குமே இது ஆச்சரியமாக தான் இருக்குது, ஏன் அப்படி வருதுன்ட்டு. ஸோ திரும்ப இந்த விண்டோவை யூஸ் பண்ணி டாப் செலக்ட் பண்ணிவிட்டு நார்த் வச்சுக்கிறேன். நார்த் வச்சுட்டு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் தரேன். இப்போ வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் எந்த ஐட்டம் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம்னு எனக்கு தெரியல, நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கிறதால ஹைட் அன்செலக்டட் கொடுத்துக்கிறேன். ஹைட் அன்செலக்டட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன தெரியுதுன்னா, இதில் ரெண்டு இல்லை, கொஞ்சம் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது. நான் எஃப்ஓவியை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொஞ்சம் டில்ட் ஆகி தெரியுது. இதை டாப் வியூவில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸு, இங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே 2 பீக்கான், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? இதே போல் எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் செக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த ஐட்டம் செலக்ட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுங்க. பிளானில் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறக்கூடாது. அது ஏன் மாறுதுன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த மாடல் செட்டிங்ஸ் தப்பாக பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? டாப் வியூ, அதில் நான் நார்த், இந்த லெஃப்ட் ஏரோவை கிளிக் பண்ணிட்டு பிளான் நார்த் வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஹைட் அன்செலக்டட் கொடுங்க. ஸோ உங்களோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தெரியும். ஓகேங்களா? இதே மாதிரி நிறைய டைம் வந்து உங்களுக்கு எது வேணும், அந்த ஆப்ஜெக்ட்ஸில் என்ன ஐட்டம் மட்டும் இருக்குன்றதை பார்க்கணுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு பிளான் வியூவில் வச்சுக்கோங்க. டாப் வியூ, அதில் நார்த் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது ஓகே, இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறதால ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்தா ப்ராப்பராக வரலை. ஆல்ரைட், ஃபுல்லாக ஜூம் பண்ணுற மாதிரி காட்டுது. ஓகேங்களா? ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம். ஆல்ரைட், சரி, நம்ம வழக்கம் போல் ஐட்டம் கொடுத்துட்டு டாப் வியூ கொடுத்து இதில் ஹைட் அண்ட் செலக்ட். ஓகே, ஏன் இந்த எரர் வருதுன்னா, இங்கே பாருங்களேன், 3D மாடலில் இந்த ஐட்டமில் ஒன்றுமே இல்லை. இங்கெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதில் எதுவுமே இல்லை. அதனால் டம்மியான மாடல் ஐட்டம் இருந்தால் அதை இக்னோர் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள் எதுவும் இல்லை, இதில் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது, இதில் ஆப்ஜெக்ட் இல்லை. அதனால தான் இந்த எரர் வருது. ஓகே, திரும்ப நான் இதை ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் தரேன். பிளான் நார்த்தில் ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம். ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ட்ரேஸ். ஓகேங்களா? கேபிள் ட்ரே அதெல்லாம் தெரியுது. அப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் அன்செலக்டட் கொடுக்குறேன். ஸோ ட்ரேஸ்ன்றால அது பெரிய ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகும். அதனால் அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் தான் குட்டி குட்டி ஏரியாவுக்கு இருக்கும். ட்ரேவுமே ஏரியா வைஸ் ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கணும்.
பட் இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து எதனால் அப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரில. அது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட ட்ரேஸ் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு. நீங்கள் திரும்ப இதை வந்து ஆர்த்தோகிராஃபிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது பிளான் வியூ, முன்ன நம்ம பார்த்தது பர்ஸ்பெக்டிவ் வியூ. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நமக்கு ஓரளவுக்கு தெரியும். ஓகேங்களா? ரெண்டாவதாக இந்த எக்ஸசைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நேவிஸ் ஒர்க்ஸில் நீங்கள் இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட பர்டிகுலர் ஏரியா மட்டும் செலக்ட் பண்ணி பார்க்கணும், இதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட பர்டிகுலர் மாடியூலை செக் பண்ணுறேன். ஓகேங்களா? என்ன செக் பண்ண போகிறேன்னா, இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கிறேன். சரி, எனக்கு மாடலில் அது மட்டும்தான் தெரியணும், மற்றதெல்லாம் மறைஞ்சிடணும் அப்படின்னா நான் 3Dயில் கிளாஸ்லாம் செக் பண்ண முடியாது. அப்போது எனக்கு வந்து எல்லாமே தெரியணும், ஆனால் நான் இந்த ஏரியா மட்டும் பர்டிகுலராக செக் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல தான் வந்து செக்ஷனிங் இல்லைன்னா கிளிப்பிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எங்கே இருக்குன்னா, வியூ பாயிண்ட் மெனுவில் செக்ஷனிங்ன குரூப்பில் எனேபிள் செக்ஷனிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த எனேபிள் செக்ஷனிங்கை உங்கள் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு எனேபிள் செக்ஷனிங் கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்து எனேபிள் ஆகிருக்கும். உடனே உங்களுக்கு செக்ஷனிங் டூல்ஸ்ன்ற ஒரு மெனுவும் ஓப்பன் ஆகும். இந்த எனேபிளிங் செக்ஷனிங்கை கொடுத்ததுக்கப்புறமா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எனேபிள் மோடு, அடுத்தது இதில் பிளேன் அண்டு பாக்ஸ்னு 2 மோடு இருக்குது. பிளேன்னா என்னென்னா, எந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ, கரண்ட் வந்து பிளேன் ஒன்று, அலைன்மெண்ட் டாப்பு. அப்போ இந்த ஆப்ஜெக்டை டாப் வியூவிலேருந்து பார்க்குற மாதிரி அதுக்கு மேலே இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கட் பண்ணிவிடும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ பாக்ஸ் அப்படின்னா சுற்றி இருக்கிற எல்லா ஏரியாவும் கட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு பாக்ஸ் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், பாக்ஸ் போட்டிருக்கேன், இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு வாட்டி ஃபிட் செலெக்ஷன் கொடுத்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாக்ஸ் வந்து ஃபிட் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்போ அது ஃபிட் ஆகிடுச்சு, ஆனால் மிடில் வரலை. ஓகேங்களா? ஒரே ஒரு வாட்டி டாப்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்டெண்டட் வியூ மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஜோனில் இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை மட்டும் கவர் ஆகிருக்கிற மாதிரி கரெக்டாக வியூ வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ டிஃப்ரெண்ட் வியூஸ் வச்சு பார்த்துக்கோங்க. ஐசோமெட்ரிக். ஓகேங்களா? இதில் இந்த மூவ் அப்படின்ற விண்டோவை நான் டிசேபிள் பண்ணிட்டேன்னா இந்த பாக்ஸ் போட்டிருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் தெரியாது, ரியல் பிளான்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களுக்கு திரும்ப இதை மூவ் பண்ணணும் இல்லை பெருசு பண்ணணும்னா இந்த மூவோ இல்லை ஸ்கேல் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு ஃப்ளோர் தெரியல, நான் இன்னும் கொஞ்சம் சைடாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ளோர் தெரியல. இப்போ எனக்கு ஃப்ளோர் தெரிஞ்சிருச்சு. ஸோ ஸ்கேலை டிசேபிள் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அழகாக என்னோட இந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எனக்கு இது மெத்தட் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ஒவ்வொரு வியூவை பாருங்கள், டாப் வியூ வச்சு பாருங்கள். டாப் இது வந்து ஈஸ்ட் டாப், பிளான் ஈஸ்ட்டில் இருக்குது, நான் பிளான் நார்த்தில் வைக்கிறேன். பிளான் நார்த்தில் வைக்கும்போது பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் பார்க்க கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் பர்ஸ்பெக்டிவில் வைக்கிறேன். வச்சா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? எல்லா ஐட்டமும் தனித்தனியாக நடந்து போனால் கொஞ்சம் டில்ட் பண்ணி காட்டின மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போது நான் ஜூம் ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் தப்பாயிடுச்சு. ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. டாப் வியூ வைங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் லெஃப்ட் மவுஸ் பட்டனை இந்த ஆர்பிட்ன்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதில் வச்சுருந்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணும் ஸ்க்ரீனுக்குள்ளே. அதனால் என்ன பண்ணுங்கள், செலெக்ஷன் மெத்தட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் கிளிக் பண்ணால் ஆப்ஜெக்ட் தான் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் மாடலில் அது எந்த ஆப்ஜெக்ட்ன்றது இந்தாண்ட செலெக்ஷன் ட்ரீயில் தெரிஞ்சிடும். அதனால் இது பெருசாக வியூவை மாற்றாது. ஓகே, சரி, நம்ம வழக்கம் போல் வருவோம். இப்போ நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐட்டம் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அந்த ஜோனில் இருக்கிற எல்லா ஐட்டமும் ப்ளூ கலரில் இருக்கும். ஓகே, இப்போ சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்டு எங்கே ப்ளூ கலர் இருக்குன்னு பாருங்கள். நான் செலக்ட் பண்ணிக்கிற ஐட்டம் எஸ் இந்த இடத்துல இருக்குது. சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்ட் இதுதான் ப்ளூ கலரில் இருக்கிறதால நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வியூவில் பார்க்கும் பொழுது வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் கலர் ரூலே வந்து ப்ளூ கலரில் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கலர் வந்து உங்களோட 3D மாடலோட கலர் ரூலில் இல்லாத மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதை எங்கே பண்ணலான்னா, ஹோமில் போயிட்டு ஃபைல் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, செலெக்ஷன் கலர் எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த இடத்துல அப்ளிகேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்ஷன்ஸ் போங்க. அதில் நிறைய மெனு இருக்கும். இந்த மாதிரி இதில் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் செலெக்ஷன் ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன், லாஸ்ட் ஆப்ஜெக்ட், செலக்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலரை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ இல்லை வந்து எந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த கலரை பிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ மெஜெண்டா கலர்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஐட்டம்லாம் போட்டாங்க. இதில் வந்து செலக்ட் பண்ண வேண்டியது ப்ளூ கலர் தான்.
பை டிஃபால்ட்டாக ப்ளூ இருக்கும். உங்களுக்கு ரெட்டு வேணும்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இன் பிளான்ட்டில் ஆக்சுவலாக ரெட்டு செலக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபயர் சேஃப்டி சிஸ்டம்ஸ்லாம் ரெட் கலரில் பைப் லைனில் போட்டிருப்பாங்க. அப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் உருவாகும். இப்போ டைம் பீயிங்க்கு ஒரு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணுற எல்லா ஐட்டமும் ரெட்டில் தெரியும். பாருங்கள் வேணா. இப்போ கலர் மாறிடுச்சா சிகப்பு கலரில்? இந்த ஸ்டாண்டு சிகப்பு கலரில் மாறிடுச்சா? இந்த வால்வு சிகப்பு கலரில் மாறிடுச்சா? இந்த மனுஷன் சிகப்பு கலரில் மாறிட்டாரா? 3D மேன். ஓகேங்களா? நான் இந்த 3D மேன் செலக்ட் பண்ணோடனே 3 மேனுமே செலக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பர்ஃபெக்ட். ஓகே, எனக்கு வந்து செலெக்ஷனில் வந்து நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு, இப்போ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கான ட்ரைனிங் அப்படின்றதால ஒரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிசைனர் இல்லை இன்ஜினியர் எந்த பாயிண்ட்ஸ்லாம் இதில் செக் பண்ணுவாங்க? சரி, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ். நான் என்னோட ஜூனியர் வந்து ஒரு டிரான்ஸ்மிட்டரை மவுண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நான் இப்போ அதை செக் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி செக் பண்ணணும்? டிரான்ஸ்மிட்டரோட டேக் நம்பர் ஏதாவது தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நேம் தெரியாது. புஷ் பட்டன் ஸ்டாண்டு சாலிடுன்னு வரும் ஆட்டோகேட்லேருந்து வந்திருக்கிறதால. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணலான்னா, ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை ஆன் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது ப்ராப்பர்ட்டிஸ். இதில் ஆட்டோகேட் அப்படின்ற ஜாமெட்ரி, ஆட்டோகேட் அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டேக் நம்பர் வருதான்னு பாருங்கள். டேக் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஜியாமெட்ரி அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக இதில் ஆட்டோகேட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அதில் வந்து எல்லாமே இருக்கும். அது மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேக் நம்பர் அது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, இப்போ அது இல்லை. நான் வந்து அது இல்லைன்னா கொஞ்சம் மாடல் பண்ணுறது நிஜமாலுமே கஷ்டம். அப்போ உங்களோட அட்மின் கிட்டேயோ இல்லை யார்ட்டையோ போயிட்டு நான் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டேகை கண்டுபிடிக்கிறது? இங்கே பாருங்கள், எங்கேயுமே டேக் டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. நான் எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் போய் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு ஆப்ஷன் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே. இப்போ டைம் பீயிங்க்கு வந்து நம்ம லைட்டாக டிஃப்ரெண்ட் வியூஸ் எடுத்து பார்ப்போம். இன்னொரு எக்ஸாம்பிளில் இன்னொரு லொக்கேஷனில் அது கண்டிப்பாக டேக் நம்பர் இருக்கும். அதை நான் உங்களுக்கு இங்கே காட்டிடுறேன். சரி, இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் வைக்கிறேன். ஓகேங்களா? இங்கே வியூ பாயிண்டில் நான் முன்ன ஹையரார்க்கியில் வேறு ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்காத நான் செலக்ட் பண்ணியிருக்க ஆப்ஜெக்ட்டோட ஐசோமெட்ரிக் காட்டிடுது. நான் திரும்ப வழக்கம் போல் என்னோட பர்டிகுலர் ஏரியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐசோமெட்ரிக்கை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓரளவுக்கு வந்து க்ளீனாக தெரியுது. ஓகேங்களா? அதுக்கு வேறு ஆர்த்தோகிராஃபிக் வச்சோன்னா பக்காவாக தெரியும். ஸோ உங்களுக்கு ஐசோமெட்ரிக் வியூவில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பர்ஸ்பெக்டிவில் பார்க்காம ஆர்த்தோகிராஃபிக்கில் வச்சுக்கிட்டு பாருங்கள், சூப்பராக தெரியும். ஓகேங்களா? இந்த சைடு வியூவு, இந்த அலைன்மெண்ட் வியூவு இதெல்லாம் பார்க்குறதுக்கு சைடில் தெரியும். இப்போ கார்னர் வச்சு பார்க்கணுன்னாலும் டிஃப்ரெண்ட் வியூவில் கிளியராக தெரியும். ஓகேங்களா? எப்பயுமே இந்த இந்த கார்னர் வியூஸ் தான் சூப்பரான வியூவை கொடுக்கும். ஓகேங்களா? 4 கார்னர், இந்த கார்னர் வியூஸ். ஓகே, இப்போ எனக்கு இதில் பிடிச்ச வியூ வந்து இது. ஏன்னா இதில் எல்லாமே ஓரளவுக்கு கவர் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ எனக்கு எங்கெங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, நான் செலக்ட் பண்ணியிருக்க ஐட்டம்லாம் ரெட் கலரில் தெரியறதால நான் இப்போ வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸ் கூட ஃபஸ்ட்டு போகிறேன். எப்படி இந்த ஜங்ஷன் பாக்ஸ் கூட போகிறது அப்படின்னா, இப்போ நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். பேன் சென்டரில் இருந்து நான் இப்படி மூவ் பண்ணேன்னா எனக்கு இந்த ஜங்ஷன் பாக்ஸ் சென்டர் ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. இது பேன். இப்போ இதில் ஜூம் விண்டோ கொடுத்து இப்படி ஒரு விண்டோ வரைகிறேன். ஸோ என்னோடய ஜங்ஷன் பாக்ஸ் அழகாக ஜூம் பண்ணி பக்கத்தில் போயிட்டேன். இப்போது இந்த ஜங்ஷன் பாக்ஸை பற்றி மட்டும் நான் பார்க்கணுன்னா இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் ரெட் கலரில் இருக்கா, அதோட ஓனர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா? ஏசிபி எக்யூப்மெண்ட். ஓகே, அப்போ எது எதெல்லாம் வேணுமோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த 3 ஆப்ஜெக்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அப்படி இல்லைனா இதோட ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜேபி மவுண்டிங் ஃப்ரேம். பக்காவாக இருக்குது. இந்த ஜேபி மவுண்டிங் ஃப்ரேம் ப்ளஸ் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த எக்யூப்மெண்ட். இப்போ நான் அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டோடனே செக்ஷனிங் டூல்ஸில் ஃபிட் செலெக்ஷன் கொடுத்தேன்னா அது மட்டும்தான் கட் ஆகிருக்கும், மற்ற எல்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்கேல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணிவிட்டு அழகாக இப்படி மூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஜங்ஷன் பாக்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு நான் பார்த்துக்கலாம். திரும்ப என்ன பண்ணலாம், நீங்கள் டாப் வியூ வைக்கலாம். டாப் வியூ வச்சுட்டு சைடில் இருக்கிற வியூஸு. ஓகே, இந்த டாப் வியூ பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து குளறுபடி கொடுக்குது. அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு என்டையர் ஏரியாவே கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. தெரிஞ்சுக்காமல் எந்த டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ டாப் வியூ வச்சு பழகிறேன். பார்த்துட்டு எல்லா பக்கமும் மூவ் பண்ணுறேன்.
இது பார்க்க ஏதோ வந்து ஒரு ஷெல்டர் வால்யூம் மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ மற்றபடி வந்து இது ரியலாக இந்த மாதிரி டம்மி வால்யூம் மாதிரி போட்டுக்கிறாங்க. அதனால் நான் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஹைடுன்னு கொடுத்தா அது மறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹைடுன்னு கொடுத்தோன்னே என்னன்னா உங்களோட செலெக்ஷன் செட்டு எல்லாமே மாறி இருக்கும். திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட கிளிப் வால்யூமை ஸ்கேல் டவுன் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். பட் அந்த கிளிப்போட சென்டர் பாயிண்ட் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கிறதால உங்களோட ஜங்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டும்தான் அதை காட்டும். கிளிப் வால்யூம் வச்சுக்கிட்டு நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இதை மறைச்சிட்டு இந்த மாதிரி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஜூம் பண்ணுறது பார்த்தோம், பேன் பண்ணுறது பார்த்தோம். நீங்கள் எப்படி கூட வேணால் பேன் பண்ணிக்கலாம். இப்போ டிஃப்ரெண்ட் வியூவில் வச்சு பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜங்ஷன் பாக்ஸ் கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஆர்பிட் உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வியூ வச்சுக்கோங்க. ஸ்னாப் எடுக்கும்போது ஐசோமெட்ரிக்கில் வச்சு எடுங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐசோமெட்ரிக்கில் இல்லை அப்படி இல்லைன்னா பிளான் நார்த். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே பிளான் நார்த்தில் பழகியிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டாப்பில் வச்சுட்டு பிளான் நார்த் அப்படின்றது எடுக்கும் பொழுது ஸ்னாப் எடுத்து யாருக்காவது அடுத்தவங்களுக்கு அனுப்பணும்னா இதோட சேர்த்து கவர் பண்ணுங்க மேலே. அப்போ பார்த்தாலே தெரிஞ்சு நார்த் டைரக்ஷன் எது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ண உடனே அதோட நேம் வந்து எக்ஸ்ப்ளோரரில் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, ஏசிபி எக்யூப்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸு முடிஞ்சால் அதையும் சேர்த்து கூட காட்ட முடிஞ்சால் காட்டுங்க. ஓகேங்களா? இதில் இப்போ ஆட்டோ கேட் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா டேக் நம்பர் இதில் வரும் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இது இந்த ஜங்ஷன் பாக்ஸோட டேக் நம்பர். அடுத்தது இந்த ஜங்ஷன் பாக்ஸோட டேக் நம்பர். ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வியூவில் வச்சிங்கன்னா என்னோட டிசைனர் வந்து நான் பார்த்துட்டு ஓகே கரெக்டாக இருக்குது, ஈஸியாக இதை ட்ராக் பண்ண முடியும் 3D மாடலில். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ இது ஹையரார்கி வைஸ் இந்தபடியாக போய் ட்ராக் பண்ணுவார். அப்படி இல்லைனா ஜேபி எங்கே இருக்குன்றத இதை வச்சு ட்ராக் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த இதில் வந்து ஜென்ரலாக நேமிங்லாம் இங்கேயே வரணும். அதுக்கு இன்னொரு நேவிஸ் ஃபைல் நான் ஓப்பன் பண்ணியும் காட்டிடுறேன். ஓகே, அடுத்தது ஆர்பிட். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஆர்பிட் போகிறதுக்கு முன்னாடி ஜூமில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஜூம் விண்டோ அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ வரைஞ்சா அந்த விண்டோக்குள்ளே இருக்கிறது மட்டும்தான் ஸ்க்ரீனில் தெரியும். ஓகேங்களா? இதுதான் விண்டோவோட நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட், இது விண்டோவோட பாட்டம் பாயிண்ட். சரி, அடுத்ததாக ஜூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் லெஃப்ட் கிளிக்கை பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் இன் லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் இன் மூவ் அவுட் பண்ணாலே ஜூம் ஆகும். மிடில் மவுஸ் பட்டன் கிடையாது, லெஃப்ட் கிளிக். ஏன்னா ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டதால ஜூம் தான் ஆக்டிவில் இருக்கும். ஓகேங்களா? ஆட்டோகேடில் ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி மவுஸை ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணாலுமே ஜூம் ஆகும். ஓகேங்களா? ஆகாதுன்னு சொல்ல. ஆனால் அது எப்படி ஸ்க்ரோல் அவுட் ஜூம் ஆகுது, ஆப்ஷனில் செலக்ட் பண்ணும்போது எப்படி ஜூம் ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ எந்த ஆப்ஷன் ஈஸியாக இருக்குது, ஆப்ஷன் இங்கே மெனுவில் சூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக் தான் ஈஸியாக இருக்குது. அடுத்தது ஜூம் செலக்டட்னு கொடுத்தீங்கன்னா அந்த அந்த பர்டிகுலர் ஐட்டம் மட்டும் ஈஸியாக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஜூம் செலக்டட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்டையராக வந்து இந்த ஜேபி மவுண்டிங் ஃப்ரேமை வந்து சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன், அந்த ஃப்ரேம் ஜூம் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஜூம் பண்ணுறேன் அப்படின்னா அதுவும் சேர்ந்து ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா? அது மீன்ஸ் சேர்ந்து கவர் ஆகும். ஸோ செலெக்ஷனில் இது ஒரு அட்வான்டேஜ். மல்டிபிள் செலெக்ஷன் நீங்கள் பண்ணிட முடியும். ஆல் ரைட். ஓகே, அடுத்ததாக ஜூமில் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஜூம் ஆல். ஓகேங்களா? ஜூம் ஆல் அப்படின்னா எல்லாமே தெரியும். ஸோ ஜூம் ஆல் கொடுத்தீங்கன்னா எங்கேயோ போய்டும். ஓகேங்களா? ஜூம் ஆல் வந்து பேஜ் அப்பு ஷார்ட்கட் கீ. அதே போல் பேஜ் டவுன் அழுத்துனீங்கன்னா செலக்டட் ஐட்டம் ஜூம் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணுறது. பேஜ் டவுன், செலக்டட், பேஜ் அப். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ஜூம் பண்ணும்பொழுது ஐட்டத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த ஐட்டத்தையும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துருங்க, அப்புறமா பேஜ் டவுன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சரி, ஆல் ரைட். இப்போ இந்த இதை நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுக்காமலே இப்போ நான் பேஜ் டவுன் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பேஜ் டவுன் தான் நான் கொடுத்தேன், அது என்ன ஆயிடுச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுன்னா ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம் கொடுத்துட்டு அப்புறமா பேஜ் டவுன் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஸ்டாண்டில் ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் பேஜ் டவுன் கொடுத்தா கரெக்டாக அது ஒர்க் ஆகலை. ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம், ஓகே, பேஜ் டவுன் ஒர்க் ஆகலை. இந்த இடத்துல ஜூம் செலக்டடும் கொடுக்குறேன், ஒர்க் ஆகலை. விச் மீன்ஸ் அப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சிங்கிள் ஸ்டாண்ட் ஐட்டமில் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ரொம்ப தள்ளி மாடல் பண்ணியிருப்போம். அதனால தான் இந்த ஐட்டம் ஜூம் பண்ணால் கரெக்டாக வர மாட்டேங்குது. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஜூம் விண்டோ போட்டுக்கிறேன். ஓகே. இதில் இன்னொரு சின்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி கிளிப் எனேபிள் பண்ணியிருக்கிறதால
சிங்கிள் ஸ்டாண்ட் ஐட்டமுக்கு கிளிப்பை விட்டு வெளில இருக்கிறதால அதால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ நான் அதை என்ன பண்ணிடுறேன், கிளிப்பை டிசேபிள் பண்ணிவிட்டு அப்புறமா என்ன பண்ணுறேன், பேஜ் டவுன் கொடுக்குறேன். இப்போ ஜூம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஜூம் இன் ஆகுது. ஸோ கிளிப்பிங் இருந்துச்சுன்னா ஜூம் ஆகும்போது கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ ஐட்டம் டூல்ஸ் போகிறோம், எனேபிள் செக்ஷனிங் கொடுக்குறோம். இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு ஃபிட்ஸ் எனேபிள் செக்ஷனிங் கொடுத்துட்றேன், பேஜ் டவுன் கொடுக்குறேன். ஸோ ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணியிருக்கு. ஃபிட் செலெக்ஷன் கொடுக்குறேன். நம்ம முன்னாடி வந்த மாதிரி ஃபுல் ஏரியாவை கவர் பண்ணிடுச்சு. ஸ்கேல் கொடுக்குறேன், தேவைப்படுற ஏரியாவை மாற்றுறேன், எனக்கு பிடிச்ச ஏரியாவை இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ ஜங்ஷன் பாக்ஸ். இந்த ஜங்ஷன் பாக்ஸ்க்கு முன்னாடி நின்று பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த வால்வ் இது பார்க்குறதுக்கு ஏதோ வந்து இடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, ஜங்ஷன் பாக்ஸ் கூட. ஆனால் இது என்னென்னா, இந்த வால்வ் இருக்குல்ல, இந்த வால்வுக்கு டேக் நம்பர் இதில் கொடுப்பாங்க. அதை தான் இந்த மாதிரி பபுள் மாதிரி போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஏதோ கிளாஷ்ன்ற மாதிரி தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த வால்வோட டேக் நம்பர் என்னன்னு ஈஸியாக தெரியணும்னா இந்த வால்வை செலக்ட் பண்ணால் இங்கேயே பாருங்கள் டேக் இருக்குது. இது மாதிரி கொடுத்து பழகிக்கோங்க. இவங்க டேகுக்காக ஒரு ஃபிசிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டை வரைஞ்சிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிதான்னு தெரில, அங்கே பாருங்கள் UZV55 வெறும் டேகோட லேபிளை மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஐ மீன் பண்ணாதீங்க, பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இது மாதிரி பண்ணால் ஓகே, இது பிரச்சனை கிடையாது, அப்போ இதை மறைச்சிக்கலாம் அப்படின்றதான் என்னோட பாயிண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஆல்ரைட். இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மீட்டர் கேப் இருக்குது. ஸோ நம்ம அழகாக இந்த ஜங்ஷன் பாக்ஸ் முன்னாடி நின்று பார்க்க முடியும். ஓகேங்களா? சரி, அதே போல் இன்னும் கொஞ்சம் சைட்லலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். ஜங்ஷன் பாக்ஸ் ஆண்ட்ராய்டில் மோதுதா, வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா, கேபிள் ட்ரேலாம் ரூட் பண்ண முடியுதான்னு. ஸோ செக்ஷனிங் டூல்ஸ் வச்சுட்டு இந்த ஸ்கேலை டிசேபிள் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஜேபி பக்காவாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? ஒரே ஒரு விஷயம், இந்த கார்னரில் ஏதோ ஸ்டீல் கூட ரொம்ப ஒட்டுற மாதிரி இருக்குது. இந்த பாட்டம் பாயிண்ட் இதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது மற்றபடி நட்டு போல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது பிளேட்டிங்கு. ஸோ பிளேட்டிங்குள்ளார நட்டு போல்ட்டு போட்டு ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. இல்லை வெல்டிங் அடிக்கிறதா இருந்தாலும் அடிச்சுக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் கனெக்ஷன். பக்கத்தில் லேடர் போகுது. இதுக்கு கேபிள் ட்ரே வந்து செகண்டரி ட்ரே போடாமல் விட்டுட்டாங்க. அதை போட்டால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்டரி ட்ரே போடுறதா இருந்தால் இப்போ எப்படி போடலாம், டாப் வீலை வச்சு பாருங்கள் செகண்டரி ட்ரே எப்படி போட முடியும்ட்டு. ஓகே, லைட்டாக ஜூம் அவுட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது திரும்ப நான் ஜூம் விண்டோ போட்டு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கிற ஏரியா மட்டும் காட்டிக்கிறேன். ஓகேங்களா? காட்டிட்டு இப்போது இந்த இடத்துல வந்து செகண்டரி ட்ரே அழகாக போடலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி போடலான்றதை அதை கிளியராக மென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஜங்ஷன் பாக்ஸு, தென் அதோட இது ஐட்டம் சராசி எடுத்து செக்ஷனிங் டூல்ஸில் ஃபிட் செலெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்கேல் கொடுத்து லைட்டாக அப்படி அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். ஓகேங்களா? ஸோ எனக்கு தேவையான ஸ்பேஸ் கிடச்சிருச்சு. இப்போ நான் என்னோடய டிசைனரை கூப்பிட்டு ஐசோமெட்ரிக்கில் வச்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போது ஸ்கேல் போட்டு இன்னும் கூட இதை குறைச்சிக்கிறேன், இல்லை மூவ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி காட்டுங்க. பாருங்க, இது பக்காவான வியூ. இந்த மூவ்ன்றதை எடுத்துகிட்டு ஸோ இந்த ஸ்னாப் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸ்னாப் எடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருக்கணும், அதோட ப்ராப்பர்ட்டி இங்கே தெரியணும், அதில் ஆட்டோகேடில் டேக் தெரிஞ்சிருச்சு, தென் இது எந்த ஐசோமெட்ரிக்கில் நீங்கள் எடுக்கிறீங்கன்றது தெரியணும், எக்ஸ்ப்ளோரர் தெரியணும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி வரைஞ்சிட்றேன், ஒரு ஸ்னாப் எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இந்த ஸ்னாப்பில் கமெண்ட் அடிக்கிறேன். ஓகேங்களா? ஜென்ரலாக இன்ஜினியர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க, இல்லை சீனியர் டிசைனர்ஸ் இது மாதிரி பண்ணுவாங்க. ஓகே, இதை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 3D வியூவில் நம்ம பார்த்ததை MS பெயிண்டில் போட்டாச்சு. ஒரு ட்ரே வரையணும் ஐசோமெட்ரிக்கில். ஓகேங்களா? நான் லைன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி வரைஞ்சி அவங்கள்ட்ட காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இது ஐசோமெட்ரிக்கில் இந்த மாதிரி ட்ரேவை இந்த இதில் இது வரைகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம ரெட் கலரில் வந்து ட்ரே வரைஞ்சி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இண்டிகேஷனை போட்டு ட்ரே வரைங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஐசோமெட்ரிக் வரையணும் அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இன்னொரு லைனையும் இதே மாதிரி வரைஞ்சிட்டு, இது வந்து உங்களுக்கு இன்ஜினியர்ஸ்க்கு வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நான் டிசைனர் இருந்தாலும் எனக்கு ஈஸியாக ஐசோமெட்ரிக் வரும். ஸோ நான் அப்படி வரைஞ்சி காட்டிடுறேன். இப்படிலாம் மார்க்கப்லாம் போட்டுட்டு இருக்க மாட்டீங்க, டிசைனர்கிட்ட கூப்பிட்டு இந்த இடத்துல ஒரு ட்ரே போடுப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஓகேங்களா?
ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரே. இந்த மாதிரி ட்ரே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிசைனர்ஸ்க்கு கமெண்ட் அடிப்போம். அதை பார்த்தோன்னே எப்படி இந்த டிசைனர் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு போவாங்க? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஜங்ஷன் பாக்ஸ் நம்பர், அப்புறம் இந்த ஹையரார்கி. அந்த ஹையரார்கியில் போயிட்டு இந்த வியூவில் வச்சு பார்த்தா இந்த மாதிரி தெரியுது, அப்போ இந்த இடத்துல வச்சு மாடல் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் நீங்கள் 3D மாடலில் கமெண்ட் கொடுக்கணும் மாடல் ரிவ்யூவில். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், நான் இந்த ஜேபியை ரிவ்யூ பண்ணிட்டேன். ஸோ ஃபைல் நேம் என்னன்னு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணும்போதுமே ஒரு டிப்ஸ் என்னென்னா, இந்த ஜேபி நேம் இருக்கு இல்லையா, 18 JEI 700, ஓகேங்களா? ஸோ ஜங்ஷன் பாக்ஸ், ஓகே, இதுக்கு பேர் என்ன, கேபிள் ட்ரே, ஓகேங்களா? கேபிள் ட்ரே டு பி மாடல்டு. ஃபைல் நேம்ல இந்த டேக்கையும் போட்டிங்கன்னா இது இன்னும் ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? சேவ் பண்ணியாச்சு. டெக்ஸ்ட் கமெண்ட் ஏதாவது ஆட் பண்ணாலும் ஓகேங்களா, போட்டுட்டு ப்ளீஸ் ஆட் கேபிள் ட்ரே, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி ஆட் பண்ணுங்க, ஓகேங்களா? டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டில் போட்டால் இந்த இடத்துல பளிச்சுன்னு தெரியும். அதே போல் ஃபாண்ட்டு, போல்டு, அந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஆட் கேபிள் ட்ரே ஃப்ரம் ஜேபி பாட்டம் டு லேடர், ஓகேங்களா? அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? ஸோ இது வழியாக பெனட்ரேட் ஆகிட்டு இந்த லேடர்கிட்ட போகணும், ஓகேங்களா? இப்போ இது பார்த்துட்டா நம்ம டீம் கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஓகே கிளியராக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் ரிவ்யூவை கண்டக்ட் பண்ணணும். சரி, இப்போ இந்த ஜங்ஷன் பாக்ஸ்க்கு ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன். வழக்கம் போல் பேக் டு த போயிட்டு ஃபிட் செலெக்ஷன் கிளிப்பிங்கை கொடுத்துட்டு, ஓகேங்களா? எனக்கு இது அடிக்கடி பழகினதால நான் வந்து ஈஸியாக ஸ்கேல் பண்ணிப்பேன், ஓகேங்களா? செக்குன்னு இந்த பக்கம் கொஞ்சமாக லைட்டாக, ஓகே. சரி, இப்போ இதை எடுத்து விட்டுட்டு ஒவ்வொன்றா பார்க்குறேன், ஓகேங்களா? ஜூம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த விண்டோவை வரைகிறேன், ஜூம் விண்டோ. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை காட்டுறேன், ஓகேங்களா? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிக் பண்ணுறேன். எப்படி பிக் பண்ணுறேன், ஸ்டாண்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்டு ஃபுல்லாக ரெட் கலரில் தெரியுது. அதுக்கப்புறமா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிக் பண்ணுறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரெட் கலரில் தெரிஞ்சிருச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபிட் செலெக்ஷன் ஒவ்வொரு வாட்டியும் மாற்றிட்டு இருந்தால் எனக்கு டைம் ஆகும். நான் இந்த ஆர்பிட்டை யூஸ் பண்ணி இதை சுற்றி பார்க்குறேன். ஆர்பிட்டை வச்சுட்டு இப்போ ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன் மோடு எனேபிள் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பாருங்கள் பிவோட்டுன்னு ஒரு க்ரீன் கலரில் ஒரு சிம்பிள் தெரியும், ஓகேங்களா? ஸோ அந்த பிவோட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிவோட்டில் லாக் ஆகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காட்டும், ஓகேங்களா? எப்படி அழகாக ரொட்டேட் பண்ணி காட்டுதா? இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கட் அவுட் இருக்குது இந்த இடத்துல, ஸ்டீல் கூட இந்த இடத்துல அது மாதிரி பைப் சப்போர்ட்டுக்கு கட் அவுட் கொடுத்துருக்காங்க. 50 mm கிளியரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும். அது இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மெஷர் பண்ணுறேன். எப்படி மெஷர் பண்ணலான்னா, டாப் வியூவில் வச்சுக்கிறேன், ஓகேங்களா? வச்சுட்டு வியூ பாயிண்டில் மெஷர் இருக்குமே, வியூ பாயிண்ட்லையா ரிவ்யூலையா, மெஷர் வந்து ரிவ்யூவில் இருக்குது, ஓகேவா? பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து அந்த ஸ்டீலோட எட்ஜ். இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு இந்த இதோட எட்ஜை பிக் பண்ணுறேன். எட்ஜ் டு எட்ஜ் பிக் பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்ஸில் எவ்வளோன்னு தெரியும். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 33 mm தான் கேப் இருக்குது. ஸோ டோட்டலி நாட் அக்செப்ட், சாரி 33 mm கூட கிடையாதுங்க. ஒய் வந்து க்ரீன் கலர், ஓகேங்களா? இந்த க்ரீன் டாட் இருக்குல்லையே அதான் க்ரீனில் பார்க்கணும். 5 mm தான் கேப் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டலி நாட் அக்செப்டபிள். 50 mm கேப் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை மெஷர் பண்ணிட்டேன். மெஷர் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் இந்த ஐட்டமுக்கு ஆட்டோ கேட்னு எங்கேயாவது இருக்கா, இல்லை ஆட்டோ கேட்னு இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த டேகையும் நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டேக் எனக்கு தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ சூஸ் பண்ணி பார்த்தா ஆட்டோ கேட் இருக்குது, டேக் FT68ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை லைட்டாக ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரர்லேயும் தெரியுது, டேக்கும் தெரியுது, டைரக்ஷனும் தெரியுது. இப்போ நான் ஈஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். இந்த சுச்சுவேஷனில் ஒரு ஸ்னாப் எடுக்கிறேன். ஸ்னாப் எடுத்துட்டு அவங்கக்கிட்ட கமெண்ட் பண்ணுறேன், ஓகேங்களா? MS பெயிண்ட் இதெல்லாம் பழைய காலத்து மெத்தடு. இப்போ நிறைய இமேஜ் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. இதுலேயே ஸ்னாப் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கோங்க. நம்ம இது வந்து ஸ்னாப் எடுக்கிறத பற்றி கிடையாது. ஸ்னாப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்றதை பற்றி. இந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக புரியணும் அப்படின்னா சர்க்கிள் போட்டு காட்டணும், ஓகேங்களா? சர்க்கிளோட கலர் முடிஞ்ச வரைக்கும் ரெட் கலரில் காட்டுங்க. ஏன்னா ரெட் கலர்ன்றது பார்க்க பளிர்னு தெரியும், அவங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ், ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல சியான் எதுவுமே ஆப்ஜெக்ட் இல்லாத இடத்துல டெக்ஸ்ட்டை போட ட்ரை பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் போடுறேன்.
இந்த இடத்துல சியான்ல டெக்ஸ்ட் தெரியும்னா ரெட்டே வந்து நல்ல கலர் தான். ஓகேங்களா? என்ன சொல்லணும்னா மெயின்டைன், ஓகேவா, ப்ரொவைட் மினிமம் கிளியரன்ஸ் ஃப்ரம் டெக் பெனட்ரேஷன். ஓகேங்களா? பெனட்ரேஷன் இன்னும் ஸ்பூன் ஃபீடிங்னு இல்லை, இன்னும் அக்யூரேட்டாக குயிக்காக பண்ணணும்னா ப்ரொவைட் மினிமம் 50 mm கிளியரன்ஸ் ஃப்ரம் டெக் பெனட்ரேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? இது நீங்கள் ஏரோ மார்க் வரையலைனாலுமே இது பார்த்தா புரிஞ்சிடும். பட் ஸ்டில் ஒரு பர்ஃபெக்ஷன் நோக்கி மூவ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஏரோ மார்க் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு உங்களோட இன்ஜினியரோ இல்லை டிசைனரோ மாடல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓகே இது தப்பு, ஓகேவா, அவங்கள்ட்ட கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல பாருங்கள் இங்கே இதெல்லாம். ஸோ அப்போ இதை மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் வந்து இதோட வேல்யூ. ஸோ சேவ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, 18FT068 கமெண்ட், அது என்னன்னா கிளியரன்ஸ் டு பி ப்ரொவைடட். ஜென்ரலாக 3D மாடல் ரிவ்யூவில் இந்த மாதிரி தான் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு டேக் கொடுப்பாங்க. இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஐட்டத்துக்குலாம் இவ்வளோ க்ளீனாலாம் போயிட்டு நோண்ட மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா டிப்பிக்கல்ன்றுவாங்க. இதே போல் எங்கேயாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டில் திரும்ப தப்பு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப கூப்பிட்டு ஏப்பா அன்றைக்கி தான் நான் டிப்பிக்கல் கமெண்ட் கொடுத்துருந்தேன்ல, திரும்ப ஏன் அதே மிஸ்டேக்கை பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஸோ பல்க் ஐட்டம், அதாவது ஒரே ஐட்டம் நிறைய வந்துச்சு அப்படின்னா டிப்பிக்கலாக தான் கமெண்ட் கொடுப்பாங்க, ஒன்றுக்கு கமெண்ட் கொடுத்துட்ருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சரி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பார்த்தாச்சு. அடுத்ததாக இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேங்களா, நான் ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது பாருங்களேன், வாக்வேலையே ஓவர்லாப் ஆகுது. பட் ஆனால் இது ஒரிஜினல் வாக்வேயா இல்லை அப்டேட்டட் வாக்வேயா எனக்கு தெரியல. ஆக்சஸ் வேல ஓவர்லாப் ஆகக்கூடாது உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. ஆனால் என்னன்னா இது ஆக்சஸ் வே தப்பு. என்டையராக பைப்பிங் கூடவா இது கூட இவ்வளோ தூரம் வந்து கிளாஸ் ஆகும், ஆகாது. பட் ஆனால் எஸ், ஓகே, நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ஆக்சஸ் வேல கிளாஸ் ஆகிட்டு இருக்கு. மேபி இதுக்கு அப்ரூவல் வாங்கியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா இதுக்கு மேலே வந்து மூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதனால அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ டாப் நார்த் வைப்போம். இதுதான் நான் பார்க்க வேண்டிய ஆப்ஜெக்ட். ஜூம் விண்டோ கொடுக்குறேன். விண்டோ கொடுத்து பார்க்குறேன். என்னால் எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ நான் இந்த இடத்துல ஆர்பிட் வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறமா பேன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆர்பிட்டு பாருங்கள், பிவோட் வந்து லாக் ஆகும்போது கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பிவோட் எந்த இடத்துல பாயிண்ட் பிடிக்குதோ அந்த இடத்துல தான். ஸோ அந்த பிவோட்டை பிடிக்கிறதுக்கு மவுஸ் அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வச்சுட்டு மிடில் மவுஸ் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிவோட் லாக் ஆகிக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு நான் ஆக்சஸ் வே செலக்ட் பண்ணிக்கிறதால பிவோட் கரெக்டாக போகலை. நான் இப்போ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். ஏன் பிவோட் சம்மந்தமே இல்லாமல் போகுதுன்னு தெரில. ஓகே, பிவோட் வந்து ஸ்க்ரோல் இன் ஸ்க்ரோல் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிடிச்சிக்கோங்க. நல்லா ஸ்க்ரோல் இன் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா பிவோட் மாறிக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பிவோட் மட்டும் எப்படி பிடிக்குதுன்ற ஒரு வீடியோ நான் போடுறேன்ப்பா, ஏன்னா பிவோட் கரெக்டாக வரல. ஓகே, ஆர்பிட். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டீலோட பாட்டம் வச்சுட்டு நான் சுற்றி பார்க்குறேன். எனக்கு வந்து இப்போது ரைட் சைடில் இடம் நல்லாவே இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், டாப்பில் வச்சுட்டு இவங்கள்ட்ட ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம். ஓகே, பேஜ் டவுனு. ஓகே, ஐசோமெட்ரிக் வச்சு பார்ப்போம். ஓகே, ஐசோமெட்ரிக் வியூவில் எல்லாமே நிறையா தெரியுதா, எனக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல செக்ஷன் இங்கே எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு ஸ்கேல் கொடுத்து லைட்டாக இப்படி மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐசோமெட்ரிக்கில் பார்த்தாலும் தெரியும், இல்லை இப்படி பார்த்தா இன்னும் அழகாக தெரியும். ஓகேங்களா? இந்த கேப்பும் க்ளீனாக தெரியும். இப்போ ஸ்னாப் எடுத்துகிட்டு இதை டுவர்ட்ஸ் பைப் ஒரு 50 mm விட்டு மூவ் பண்ணு, ஸோ தட் எஸ்கேப் வேலை கிளாஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இல்லை டாப் வியூவில் எடுத்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா? டாப் வியூவில் என்ன ஆகுனா இந்த கிளியரன்ஸ் மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? இது இடிக்குது அப்படின்ற மாதிரி கிளாஸ் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சைடு வியூ இல்லை ஐசோமெட்ரிக் வியூ இப்படி வச்சுட்டு நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் எந்த வியூவில் வச்சா கிளியராக தெரியுமோ அந்த வியூ வச்சுக்கோங்க. விச் இஸ் இப்போ இந்த நம்ம காட்டிகிட்டு இருக்கிற வியூ தான் கிளியராக இருக்கும். எப்படின்னா இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்கேல் அப் டவுன் கொடுத்தீங்கன்னா கிளிப்பிங்கை கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கிளியராக தெரியும். ஓகேங்களா?
இப்போ இதுலேயே கூட நீங்கள் வச்சுட்டு ஆர்பிட் போட்டு நீங்கள் எப்படி தெரிஞ்சால் ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லலாம். ஓகேங்களா, இதுதான் பெஸ்ட் வியூ. கீழே இடம் இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது, இதை கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்னாப் எடுத்து போடலாம். இப்படி தான் ஒவ்வொரு ஐட்டமாக ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வச்சுருக்காங்களா, ட்ரேலாம் பெனட்ரேட் பண்ண முடியுமா, கேபிள் ட்ரேவை கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ முடிச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஃபிட் செலெக்ஷனை என்டையராக அந்த ஏரியாக்கே வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ மூவ் இல்லை ஸ்கேல் கொடுத்து மேலே லைட்டாக மேலேயும் கீழேயும் சைட்லேயும் தெரிகிற மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் ரிவ்யூ பண்ணிகிட்டே வரேன். இப்போ உங்களுக்காக நான் வந்து குயிக்காக ரிவ்யூ பண்ணுறேன் பாருங்க. மாடல் பண்ணுறவங்க இவ்வளோ ஸ்லோவாலாம் பண்ணிட்டு இருந்தால் டைம் அதிகமாகிடும். ஓகே, இந்த ஜங்ஷன் பாக்ஸை பார்க்குறேன். ஓகே, எனக்கு இந்த இடத்துல என்ன தோணுதுன்னா, இவ்வளோ பெரிய பைப் சப்போர்ட் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, இங்கே ஏன் திரும்ப இன்ஸ்ட்ருமெண்ட் சப்போர்ட் வருது, இதிலிருந்து மேலே நேராகவே அடித்து எடுக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் என் டிசைனரை கூப்பிட்டு எப்போ இது மாதிரி செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக் எடுத்துருவேன். அடுத்ததாக இந்தாண்ட. ஓகேங்களா, என்னப்பா இது ஆக்சஸ் வால்யூம் மேலேயே இப்படி இவ்வளோ பக்கத்தில் வச்சிருக்கீங்க, இது இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக இது வந்து கேஸ் டிடெக்டர்ஸ். ஓகே, ஓகேங்களா, கேஸ் டிடெக்டர்ஸ் கண்டிப்பாக இங்கே தான் வச்சாகணுமா, இங்கெல்லாம் இடம் இருக்குது இங்கே வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பேன். ஏன் இங்கே வைக்கிறது எனக்கு பிரச்சனைனா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வால்வ் இருக்குது, ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வ், இதோட வால்வோட ஆக்சஸை இது அஃபெக்ட் பண்ணுமே அப்படின்றதான் என்னோட பயம். அப்போ இந்தாண்ட வந்து இந்த மாதிரி கிராஸ் பண்ணி நடந்து வந்து இந்த வால்வ் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அதையும் இது தடுக்குது. அப்போ பக்கத்தில் என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு நான் தேடுறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்கா, இங்கே ஒரு கேஸ் ரிடக்ஷன் வைக்கலாம். பட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மூவ் பண்ணலாம். ஃபயர் அண்ட் கேஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நினச்ச மாதிரி அப்படி மூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே ஏதாவது ஒரு இதை ஃபோக்கஸ் பண்ணி ஃபயர் அண்ட் கேஸ் டீம் சொல்லியிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் 500லேருந்து 500 mm தாண்டி மூவ் பண்ணக்கூடாது ஃபயர் அண்ட் கேஸ் டிவைசஸை. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து இங்கே தான் வச்சே ஆகணுமா, வேறு வழியே இல்லையான்னு செக் பண்ணுறேன். இங்கே தான் வச்சாகணும்னா ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்ததாக இந்த டிரான்ஸ்மிட்டர், இதை தான் இப்போ நம்ம பார்த்து கொஞ்சம் பின்னாடி மூவ் பண்ண சொன்னோம். அடுத்து இந்த ட்ரிபிள் ஸ்டாண்டு. ஓகேங்களா, இந்த ட்ரிபிள் ஸ்டாண்டு. ஓகே, இந்த இடத்துல ஆக்சஸ் வே இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல பெனட்ரேஷனை ஒரு ஒட்டி ரொம்ப ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. நான் பிளான் வியூவில் வைக்கிறேன், வச்சுட்டு அந்த ஏரியாவை ஜூம் விண்டோ போட்டு ஜூம் பண்ணுறேன். ஜூம் விண்டோ போட்டு ஜூம் பண்ணும்போது ஓகே தான், எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கேப் கிளியராகவே இருக்குது. வெல்ட் அடிக்கிறாங்க, நட்டு போல்ட் அடிக்கிறாங்கனாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதையே அப்படி லைட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஐசோமெட்ரிக்கில் பார்க்குறேன். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பக்கத்தில் இருந்து வருவேன், வந்தேன்னா எனக்கு இந்த டிரான்ஸ்மிட்டரோட ரீடிங்கை ஈஸியாக பார்க்க முடியும். ஓகேங்களா, ஸ்டில் இட்ஸ் அ குட் பொசிஷன் டு டிசைட். ஆனால் அகெயின் நான் கொஞ்சம் வந்து ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக பண்ணணும்னு நினைப்பேன். எனக்கு திரும்பவும் இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் இங்கே ஒரு ஸ்டீல் கொடுத்துக்கிறாங்களா பைப் சப்போர்ட்டு, இதில் வெல்ட் அடித்து எடுத்துக்க வேண்டியதானே அப்படின்னு. இந்த ஹேபிட் எனக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா, மெக்டமார்ட்டில் ஒர்க் பண்ணும்போது வந்துச்சு. அங்கே வந்து இடமே இருக்காது, ஃபேப்ரிகேஷன் கம்பெனி, ஸ்டீல் முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆப்டிமைஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல, இவ்வளோ இங்கே இருக்கேப்பா, இதில் அடிச்சிடலாமே அப்படின்ட்டு. அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் கம்பெனி அண்ட் கிளையண்ட். அவங்க என்ன சொல்லலாம், இல்லைப்பா இது வேண்டாம், எதாவது ஸ்பேஸ் இருக்குது, தனித்தனி ஸ்டாண்ட்லேயே போட்டுருங்க அப்படின்வாங்க. நான் ஒர்க் பண்ண ஆஃப் ஷோர் ப்ராஜெக்ட்லாம் இவ்வளோ இடமே இருக்காது. இப்போ இதெல்லாம் பார்த்தா நான் லட்டு மாதிரி தூக்கி கொண்டு வச்சு வெல்ட் அடிக்க சொல்லிவிடுவேன். ஆனால் இந்த மாதிரி வைக்கும்போது என்ன பிரச்சனைனா, இது பைப் சப்போர்ட்டு. அப்போ பைப்பிங் டீம் கூட நீங்கள் கண்டினியூவாக டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபேப்ரிகேஷன் போகும்போது என்ன ஆகுனா, இந்த பைப் சப்போர்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணும் பொழுது இந்த ஸ்டீலையும் ஃபேப்ரிகேட் அடித்து சைட்டுக்கு கொண்டு வரணும் அவங்க. புரியுதுங்களா? அப்போ இதை கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் சைட் வெல்டிங்களோட ஒர்க்கை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்குது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ண தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் இதை பண்ண மாட்டாங்க. பட் மெக்டமார்ட் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க பயங்கரமாக, அவங்க ஃபேப்ரிகேஷனில் பயங்கர பெஸ்ட்டு, சூப்பராக பண்ணுவாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அதனால் அவங்க அந்த மாதிரிலாம் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த பழக்கம் எனக்கு இன்னும் விட்டு போக மாட்டேங்குது, மெக்டமார்ட்டோட பழக்கம். அடுத்தது இந்த ஸ்டாம்ப்பு. ஓகேவா, இது அகைன் இதெல்லாம் பாருங்களேன், அக்சஸ் வே கூட க்ளோஸ் பண்ணுமா, நான் இங்கே தான் இடம் இருக்குல்ல, லைட்டாக பின்னாடி மூவ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் இப்போ நேவ்ஸ் ஒர்க்ஸை யூஸ் பண்ணி எப்படி ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரிவ்யூ. ட்ரேவோட ரிவ்யூ, வாக் த்ரூ எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அப்புறம் பார்ப்போம். அதே போல் இங்கே பாருங்கள், இவ்வளோ கிளியரன்ஸ்லாம் 50 mm கம்மியாலாம் வைக்காதீங்க. ஓகேங்களா, இங்கே பெனட்ரேஷன் கூடயும் கிளியரன்ஸ் கம்மி. ஏன்னா இங்கே வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்கே ஒரு ஆரிஃபேஸ் பிளேட் இருக்குது, இங்கே ஒரு வால்வ் இருக்குது, வைக்க இடம் இருக்காது. அப்படின்னா அவங்கள்ட்ட போயிட்டு, அப்பா இந்த பீமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஒரு 100 mm இன்க்ரீஸ் பண்ணுங்கள், என்னோட ஸ்டாண்டை கொண்டு நான் இதில் நட்டுறேன் அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, இது மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணி கம்பைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணால் காஸ்ட் கட்டிங் நிறைய குறைக்க முடியும். ஓகேங்களா, ஆல்ரைட். இதில் இன்னும் வேறு என்ன இருக்குது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் ரிவ்யூ பண்ணி பார்த்தாச்சுங்க, அவ்வளோதான்.
இப்போ இந்த ஏரியாவை கவர் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்ததாக வந்து அதே ஏரியாவோட PR5ல் 1 PAR5 அடுத்து இன்னொரு ஏரியாவை கவர் பண்ணலாம் PAR. ஸோ செலக்ட் பண்ணுறோம், ஃபிட் செலெக்ஷன் கொடுத்துட்றோம், பேஜ் டவுன் தரோம். அவ்வளோதான், அந்த ஏரியா ஈஸியாக வந்துருச்சு. வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வழக்கம் போல் ஸ்கேல் கொடுத்து எல்லா பக்கமும் லைட்டாக தேவைப்படும் போது மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு மேலே தேவைப்படல, நான் என்ன பண்ணுறேன், குறைக்க தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி பண்ணலாம், அப்படி இல்லைனா மூவ் பண்ணிக்கோங்க கீழே பண்ணிட்டு ஃபிட் செலெக்ஷன் கொடுத்தா ஏதோ ஒரு ஐட்டம் வந்து மேலே வருதுன்னு நினைக்கிறேன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறதால என்ன ஆயிடுதுன்னா நமக்கு இந்த வரைக்கும் காட்டுது. சரி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரிவ்யூ பண்ணிட்டு போவோம். ஸ்கேலு, ஃபிட் செலெக்ஷனு சுற்றி எல்லா பக்கத்தையும் நான் வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் பாருங்களேன், திரும்பவும் எனக்கு அதுதான். இங்கேயே ஒரு பீம் இருக்குது, அழகாக இதில் எல் டைப் ஆங்கிள் அடித்து வெல்ட் அடித்து எடுத்தோம்னா ரெண்டையும் அழகாக போட்டுடலாம். ஓகேங்களா? உங்கள் பிரேசிங் இருக்கிறதால இடிக்கும், அப்படி இருந்தாலும் இடிக்காது. ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இதில் ஒரு வெல்ட் அடிச்சிடலாம். மேபி ப்ரீ அசம்பிள்டு இந்த மாதிரி பீமில் எதுவும் வெல்ட் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. இல்லையே, லைட்டிங்லாம் வெல்ட் அடிச்சிருக்காங்களே. இங்கே நம்மளதை மட்டும் ஏன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரில. அடிக்கலாம், இங்கே வெல்ட் அடிச்சுட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோ தூரத்தில் போய் திரும்ப ஒரு பிளான்ட்டு மவுண்டிங் பிளேட் போட்டு அதை அடித்து அதுலேருந்து எடுத்துக்கிட்டு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டர் ஓகே, இதை பார்த்தாச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதனால் நான் இந்த ஸ்கேல் பட்டனை லைட்டாக கீழே தள்ளி அப்படியே கீழே ஸ்கேல் பட்டனை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஸ்கேல் ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் குறைஞ்சிரும். இதே மூவ் யூஸ் பண்ணனா நான் மேலேருந்து அப்படியே கீழே பார்த்துக்கிட்டே போய்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரைட், நெக்ஸ்ட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு வால்வ் இருக்குது, இங்கே இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஸ்டாண்ட் இருக்குது. அகைன் ஸ்டாண்டெல்லாம் கிளாஷில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தம்பி இதை மூவ் பண்ணி வேறு இடத்துல வைங்கப்பா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? எனக்கு இதை பார்க்க ஐயோ இவ்வளோ இடம் இருக்குது, தூக்கி இது மேலே வைப்பா அப்படின்னு சொல்லணும்னு தான் தோணுது. ஓகேவா? உங்ககிட்ட ப்ராஜெக்டில் வந்து சொல்லுவாங்க, இல்லை அந்த மாதிரி மாடல் பண்ணாதீங்க, நம்ம தனியாகவே ஸ்டாண்டு போட்டுக்கலாம் அப்படின்வாங்க. அப்படி போட்டுக்கிட்டாலும் ஓகே தான். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸுமே பாருங்கள், இடிக்குதா அப்படின்றத சுற்றி முற்றி வச்சு இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஓகே ஃபைன், நல்லா இருக்கு. ஓகேவா? வேறு எங்கே இருக்குது, இங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ ஸ்க்ரோல் பண்ணுறதை தாண்டி வந்து ஜூம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். இப்போ இங்கே இருக்கா, டேரெக்டாக இங்கே அடிச்சுட்டு அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு சிங்கிள் மவுண்டட் ஸ்டாண்டு, பேஜ் டவுன், அப்புறமா ஃபோக்கஸ் ஆன் ஐட்டம். இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை இப்போ பாருங்கள், இல்லை எனக்கு வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்க கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரினா வழக்கம் போலவே இருக்கவே இருக்குது நம்ம ஆயுதம். செக்ஷனிங் டூல்ஸில் ஃபிட் செலெக்ஷன், அப்புறம் ஸ்கேல், எல்லா பக்கமும் லைட்டாக ஆட் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கரெக்டாக இருக்கா, சூப்பராக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். இந்த மாதிரி பண்ணும்பொழுது நீங்கள் இதுவே பிளான் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள். பிளேன் போட்டிங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டாப் வியூலேருந்து கட் பண்ணி காட்டிடும். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஸோ டாப்லேருந்து கட் பண்ணி பார்க்கும்போது மற்ற எல்லாமே தெரியும். ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் முன்னாடி எதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் மூவ் கொடுத்தீங்கன்னா லைட்டாக அப்படி மேலே மேலே வர இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு க்ளீனாக தெரியுதா? ஓகேப்பா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. கேபிள் ட்ரே கூட ஈஸியாக கொண்டு போய்க்கலாம், பக்கத்துலேயே ட்ரே போகுது. ஓகே, மேலே இது வழியாக ஒரு செகண்டரி ட்ரே போட்டால் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து கேபிள் வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோதான் பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஜங்ஷன் பாக்ஸஸ் அண்ட் தென் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு பார்த்தோம். எக்ஸாக்ட்லி இதே கான்செப்ட் தான் எலக்ட்ரிக்கலுக்கும். எலக்ட்ரிக்கலுக்கு தனியாக பண்ணணும் அப்படின்னா அவங்களோட லைட் ஃபிட்டிங். ஓகேங்களா? வழக்கம் போல் இதே கான்செப்டை சூஸ் பண்ணி இந்த லைட்டை பிடிங்க, பிடிச்சிட்டு ஓகேங்களா, ஆட்டோ கேட் ஜாமெட்ரி இருக்கா, ஓகே, அது எல்இடி பல்க் ஹெட் அப்படின்றது அதோட ஐட்டம் டைப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதை செக் பண்ணி ஃபிட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இதில் ஃபிட் செலெக்ஷன் கொடுக்கும்பொழுது அந்த லைட்டுக்கு மேலே என்னோடய ஃபோக்கஸ் வந்துடுது. நான் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஃபிட் செலெக்ஷன் கொடுத்துட்டு எல்லா பக்கமும் ஸ்கேல் கொடுத்துக்கிறேன். ஃபிட் செலெக்ஷன் திரும்ப
இந்த பக்கம் இழுக்கிறேன், மேலே இழுக்கிறேன், ரைட்டில் இழுக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட்டோட பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் வியூஸ் எடுத்து பார்த்துக்கிறேன். ஓகே, இந்த லைட் எந்த பிரச்சனையும் இல்லை, எது கூட இடிச்சிக்காமல் இருக்குது, கீழே ஃப்ளோர் வரைக்கும் கரெக்டாக கவர் பண்ணுதா? எஸ், கவர் பண்ணுது. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, க்ளீனாக இருக்குது. ஆல் டன், குட். அடுத்ததாக இங்கே பாருங்கள், அவங்களோட எலக்ட்ரிக்கலோட பவர் ரெசிப்டிக்கல், பவர் சப்ளை ப்ளக் பாயிண்ட் மாதிரி. ஸோ அதுவும் இங்கே இருக்குது. ஓகே, இதை இங்கே வச்சாச்சு. ஓகேங்களா? ஸோ எல்சிஎஸ் லோக்கல் கண்ட்ரோல் ஸ்டேஷன். ஓகேங்களா? பவர் சாக்கெட் மாதிரி இருந்தது பார்க்க, பட் இது லோக்கல் கண்ட்ரோல் ஸ்டேஷன். இது மாதிரி தான் நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? எனக்கு அதுக்கு பக்கத்துலேயே வந்து டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி வில் பி ஒர்க்கிங் அவுட். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நிறைய இடங்களில் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி வந்து க்ளீனாக பக்கத்தில் போய் பார்க்குறதுன்னு பார்த்தோம். அடுத்து வாக் வியூ அடுத்த செஷனில் பார்ப்போம். இந்த 1 hour நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் அழகாக ரிவ்யூ பண்ணி நிறைய விஷயங்களை சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேளுங்க, பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.